டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று திவாகர் பற்றி, இன்னொன்று விஜய் டிவியில் புதுசாக ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுல இருந்து அந்த ஷோ டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேனலில் ஒரு எபிசோட் தான் போட்டிருக்கான். பட் ஹாட் ஸ்டாரில் 2 எபிசோடு வந்திருக்கு. நேற்றுக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு. என்ன கதைன்னு தெரில. ஸோ அந்த ஷோ பற்றின சில விஷயங்கள், என்னுடைய கருத்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அந்த ஷோ பற்றி. அண்ட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் பற்றின ஒரு ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திவாகர் கிடையாது, டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு தன்னைத்தானே கூப்பிட்டுக்கக்கூடிய ஒரு மலக்குரங்கு. இந்த மலக்குரங்கு கீழ்ப்பாக்கம் காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி முந்தைய வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அவன் வெளியில் ஒரு வீடியோ போட்டிருக்கான், நான் அரெஸ்ட்லாம் ஆகலை, நான் வெளியில தான் இருக்கேன், தவறான வதந்திகளை எல்லா சேனலும் பரப்புறாங்க அப்படின்னு கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல அவனுக்கு மீசையே இல்லை, அது வேற கதை. இருந்தாலும் அசிங்கப்பட்டாலும் இன்னமும் அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுதான் நார்சிஸ்ட் மனப்பான்மை. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை அரெஸ்ட் பண்ணது உண்மை. அதாவது இங்க இருந்து கீழ்ப்பாக்கம் காவல்துறை இங்க இருந்து மதுரைக்கு போய் மதுரையில அவனை குண்டுக்கட்டா தூக்கி அங்க இருந்து கார்லயே போலீஸ் ஜீப்லயே கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு 2 பிரிவுகளின் கீழ் அவன் மேல வழக்குகளை பதிவு செஞ்சு ஜட்ஜு முன்னாடி போய் நிப்பாட்டியிருக்காங்க. ஐயா இந்த மாதிரி ஐயா 1 லட்ச ரூபாய் கேட்டு ஒரு ஊடகத்தை மிரட்டியிருக்காங்க. காவல்துறை மேலேயே புகார் கொடுக்குற அளவுக்கு இவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்ததுனால தான் காவல்துறை முதல்ல அரெஸ்ட் பண்றாங்க. சரி, இதுக்கு மேல இவனை விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு என்ன பண்றாருன்னா, இவனை கழுவி ஊத்திருக்கிறாரு. கழுவி ஊத்தின உடனே இவன் அங்க போய் ஜட்ஜு கிட்ட அழுதுருக்கான். என்னன்னு சொல்லி அழுதுருக்கான், ஐயா நான் ஒரு உடல் ஊனமுற்றவன் அப்படின்னு சொல்லி அழுதுனால கருணையின் அடிப்படையில ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காரு, ஓன் பெயில்ல அவனை வெளில விட்டுருக்காரு. 24 மணி நேரத்துல வெளில வந்துட்டான். இதான் நடந்திருக்கு. ஆனா இது வெளியில யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உதார விட்டுக்கிட்டு ஒரு வீடியோவை விட்டுருக்கான். அட்லீஸ்ட் இவனை ஒரு 3 நாள்ல இருந்து 1 வாரத்துக்காச்சும் ஜெயில வச்சிருக்கலாம். பட் போலீஸ் ஏன்னா அவங்களுக்குமே பிரச்சனை, ஒரு ஹேண்டிகேப்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு கார்டை காட்டுறான். நான் உடல் ஊனமுற்றவன், என்னை டார்ச்சர் பண்றாங்க. இப்ப எப்படி ப்ரோவோக்ல போயிட்டு என்னை கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டானோ, ஸ்டேஷன்லயுமே அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது யாருக்கு பிரச்சனையாகும், காவல்துறைக்கு பிரச்சனையாகும். அதனாலதான் அவனை உடனடியா என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டோட நைட்டா ஜட்ஜி வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஜட்ஜி சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. இதை வெளியில பில்டப் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த சனத்தாவில. ஆனா இனிமே அவனுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலும் அவன் இந்த மாதிரி தொடர்ச்சியா யாரையாச்சும் மிரட்டுறதோ வீடியோ போடுறதோ இல்லை எதனா பண்றதோ பண்ணா அப்படின்னா ஊக்கு கன்ஃபார்ம். அது ஒரு பக்கம் இருக்கா. இந்த பக்கம் வந்தோம்னா செகண்ட் லவ் அப்படிங்கிற இந்த ஷோ நேத்து விஜய் டிவில ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஷோனுடைய ஒரு பேட்டர்ன் அப்படின்றது நான் இன்னைக்கு தான் ஆக்சுவலா பார்த்தேன். அதுல ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஹோஸ்டா இருக்காங்க. ஸ்ருத்திகா, குக் வித் கோமாளி ஸ்ருத்திகா, அதை தாண்டி ஹிந்தி பிக் பாஸ்க்கு இங்க இருந்து போயிட்டு வந்த ஸ்ருத்திகா அவர்கள் கியூபிட் வேலையை பண்றாங்க. அந்த ஷோல 6 ஆண்கள் 6 பெண்கள். இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஆல்ரெடி திருமணமானவங்க, லவ் பண்ணி ஏமாந்தவங்க, இந்த மாதிரியான ஆட்களை இந்த ஷோக்குள்ள கொண்டு அவங்கள ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸா கொண்டு பழக விட்டு யாருக்கு நடுவில் லவ் வருது, செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கான ஒரு ஷோ. ஆக்சுவலா இந்த ஷோனுடைய கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, மனசார எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த பூமியில பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் காதல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம். இப்ப தண்ணி எப்படி எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமோ தேவையான ஒரு விஷயமோ, அதே மாதிரி காதல் அப்படிங்கிறது தேவையான ஒரு விஷயம் தான். இந்த காதலை கடந்து வராத ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அனிமல்ஸ்க்கு நடுவிலே காதல் இருக்கு. அப்ப ஆண்கள் மனிதர்களுக்கு காதல் வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான், ரொம்ப ஸ்ட்ராங்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அவனை நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவன் உடையிற ஒரு இடம் எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையாச்சும் அதிகமா அவன் நேசிச்சிட்டான் அப்படின்னா, யார் அவன் அதிகமா நேசிக்கிறானோ அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சைலன்ஸோ, இல்லை அந்த நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையோ, இல்லை அந்த நபர் தன்னை அவாய்ட் பண்ணும்போதோ, இல்லை அந்த நபர்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் குறையும் போது அந்த இடத்துல அவன் உடைவான். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அங்க உடைவான்.
ஸோ காதல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. இதுல முதல் காதல், இரண்டாவது காதல், காதல்னாலே அழகானது தான். எத்தனை காதல் வந்தாலும் தப்பு கிடையாது. அதை வந்து நம்ம ஒரு குற்றமாக சொல்லவே முடியாது. லைஃப்ல நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர், நம்ம ரொம்ப நம்புற ஒருத்தர், இவங்க தான் உலகம், இவங்க தான் எல்லாமே அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு அது எனக்கே சொல்ல தெரில. எனக்கு எப்படி இதை வந்து டெஃபினேஷன் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா மற்ற விஷயங்கள்னா நம்ம வந்து படப்படன்னு பேசிடலாம். லவ்னு வரும்போது, ஏன்னா நானுமே அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பொண்ணை நம்பி முழுசா என் மனசை கொடுத்து ஏமாந்து அடிபட்டு அந்த வயசுல சூசைட் வரைக்கும் போய் வெளியில வந்த ஒரு பர்சன் தான் அரவிந்த். ஸோ என் வாழ்க்கையிலும் காதல் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அதை வந்து நம்ம கடந்து வந்திருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோ. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ்வை வச்சு கண்டென்ட்டாக மாற்றும் போது தான் அங்கே ஒரு பிரச்சனை வருது. இப்போ இந்த ஷோ வந்து இந்த கான்செப்டை நல்ல விதமாக கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோவாக இது இருக்கும். ஏன்னா அங்கே வந்திருக்கக்கூடிய 6 பேரும், 6 ஆண்களும் சரி 6 பெண்களும் சரி, அசீம் முதற்கொண்டு அங்கே கண்டஸ்டண்டாக இருக்காரு. அசீமுக்குமே டைவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. செகண்ட் லவ் அப்படிங்கிறது வந்து அவங்க டிசர்விங்கான பர்சன் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை வந்து அவங்களுக்குள்ள என்ன நடக்குது இதை வச்சு ஒரு டாஸ்க் கொடுத்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு லவ்வா அது வந்து வெளியில வந்துருச்சுன்னா அது ஓகே. ஆனா இந்த சேனல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு ஒரு கண்டென்ட்டா மாத்தி ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்ற பேர்ல முதல்ல ஒரு பொண்ணையும் பையனும் சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அதான் நடந்துச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 6 பெண்களை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த 6 பெண்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத அவங்களையே பேச வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து சூட்கேஸ்ல ஒவ்வொரு பேக்கேஜ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதுல நார்சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, டாக்ஸிசிட்டி, அப்புறமா நிறைய விஷயங்கள், அபியூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது அந்த பெண்கள் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அடுத்த 6 ஆண்களையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள அதாவது ஒரு பிளாக் ஸ்கிரீன்ல அவங்கள நிக்க வச்சு அவங்கள பேச வைக்கிறாங்க. அதை அந்த பெண்கள் பாக்குறாங்க. அந்த பெண்கள் பார்த்து யார் பேசுறது பிடிச்சிருக்கோ அவங்களுடைய பேரை வந்து எடுக்கணும் அப்படின்றத வந்து முதல் டாஸ்கா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பெண்கள் வந்து ஒரே ஆணனுடைய பேரை 2 பெண்கள் கூட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். யார அந்த ஒரு வீடியோ பார்த்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், உங்களை யார் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்க பேரை நீங்க சூஸ் பண்ணி அவங்களோட நீங்க டேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எபிசோடினுடைய ஒரு கதை. அதுல வந்து அசீம் பேரை ஒருத்தர் எடுக்கிறாங்க, அசீம் பேரை 2 பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தினேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரையும் ஒருத்தர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரை 2 பேர் எடுக்கிறாங்க. வெக்கின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு சமையல்காரர், சமையல் தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெண் எடுக்கிறாங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரை எந்த பெண்ணும் சூஸ் பண்ணல, அவங்க வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இருக்கு. 2வது எபிசோட் நான் கொஞ்சோண்டு பார்த்தா அவங்கள பேச வைக்கிறாங்க, அதோட நான் பார்க்கல. முதல்ல இந்த எபிசோட வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் எபிசோட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இது வந்து இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஸ்ருத்திகாவுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த பொண்ணும் பையனும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வராங்களோ அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு மீடியேட்டரா ஒரு பிரிட்ஜை கிரியேட் பண்றதுக்கான ஒரு கியூபிட் வேலையை பார்க்கறதுக்கு ஸ்ருத்திகா இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுதான் ஆக்சுவல் உண்மை, ஃபேக்டா தான். லவ் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவலா இருக்கணும். எக்ஸாக்ட்லி, லவ் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவலா இருக்கணும். ஒரு பொண்ணும் பையனுக்கும் நடுவில் மியூச்சுவலா வர்றதுக்கு பேர் தான் லவ். ஒன் சைட்ல இருந்து வந்து அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சு அது லவ் கிடையாது. அது வந்து என்னைக்குமே அது நிரந்தரமா இருக்கவும் இருக்காது. ஸோ லவ் ஷுட் பி மியூச்சுவல். அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஷோல. ஸோ ஷோ பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க அதை எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. 5 வாரம் அந்த ஷோ நடக்க போதான். கிட்டத்தட்ட அதாவது ஒரு 1.25 மாசம், ஒரு மாசத்துக்கு 4 வாரம், 1.25 மாசம் வந்து இந்த ஷோ நடக்க போகுது. அடுத்து பிபி காமன் மேன் ஷோ வருது. அதுக்கு முன்னாடி இந்த ஷோவை முடிக்க போறாங்க. 5 வாரத்துல என்னத்தை இவங்க வந்து 2 பேரை மீட் பண்ண வச்சு லவ் வர வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுல எக்ஸலா வேற உள்ள கொண்டு வரதாக ஒரு விஷயம் இருக்கு. அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஷோல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா,
நம்ம லைஃப்ல எத்தனையோ பேரை கடந்து வந்திருப்போம், எத்தனையோ பேர் மேல ஆசை வச்சிருப்போம், எத்தனையோ பேர் மேல லவ் வச்சிருப்போம். நம்ம ஆக்சுவலாக ஒரு மென்னாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் கேர்ள்ஸை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு பையனாக இருந்து நான் பேசுறது ஒரு மென்னாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த ஷோலுமே அந்த மென்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரம்யா கிருஷ்ணன் சொன்னதும் இதுதான். ஒரு ஆண் வந்து எதையுமே வெளியில காட்ட மாட்டான், அவன் எமோஷன்ஸை காட்ட மாட்டான். காட்டினா ஒரு ஆண்னா இப்படிதான் இருக்கணும்னு இந்த சொசைட்டி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கு. ஒரு ஆண் அழக்கூடாது, ஒரு ஆண் வீக்னஸை வெளியில காட்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன நடந்தாலும் அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த சொசைட்டி வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணும். ஆனா அந்த ஆணுக்குள்ள பல வழிகள் இருக்கும். காட்ட முடியாம இருப்பான், பல விஷயங்கள் இருக்கும், சொல்ல முடியாம இருப்பான், அழணும்னு தோணும், அழ முடியாம இருப்பான், அவன் வீக்னஸை வெளில காட்டக்கூடாதுன்னு இருப்பான். எவ்ரி திங் ஓகே, எல்லாம் ஃபைன், நம்ம எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹோப் வந்து அவனுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆணுக்கு ஒரு துணையா அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட அவன் கஷ்டத்துலயும் சரி அவன் சந்தோஷத்துலயும் சரி ஒரு ஷோல்டரா ஒரு பெண் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய லக்கியஸ்ட் மேனா நான் பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதிரி பல பேருக்கு வந்து அமையறது கிடையாது. நம்ம ரொம்ப விரும்புவோம், ரொம்ப ஆசைப்படுவோம், அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கவே நடக்காது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்தையும் வந்து ஒரு மெயின் வந்து ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஃபேமிலியில் ஸ்ட்ரகிள், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள், இந்த சொசைட்டியில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே அவன் ஃபேஸ் பண்ணுவான். ஆனால் அவன் நேசிக்கிற அந்த ஒரு பெண் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸோ, ஒரு சைலன்ஸோ, இல்லை ஒரு சின்ன ஒரு சண்டையோ அவனால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. சும்மா சொல்லலை இல்லையா, பீயிங் எ மேன் இஸ் நாட் தட் ஈஸி. அதுவும் அப்படிப்பட்ட ஒரு மேனுக்குள்ள ஒரு லவ் வந்து அந்த லவ்வுக்காக அவன் ஏங்கி அந்த லவ் கிட்ட இருந்து வர பிரச்சனைகளை அவன் ஃபேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அனுபவத்தில் சொல்றேன். ஸோ நிறைய பேருக்கு லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த ஷோ பார்த்ததுமே எனக்கு வந்து இதெல்லாம் பேசணும்னு தோணுது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரிலாம் நான் பேசினாலே கிடையாது. ஆனால் லவ்னு வரும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த ஷோ சக்ஸஸ் ஆகும், அது மனசார நான் சொல்கிறேன். இது அந்த சேனல் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.